ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு ஹோட்டலுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே எப்படிலாம் இங்கிலீஷில் பேசுவோம். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக போகிறோம். அங்கே எப்படியெல்லாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். பேங்க்குக்கு போகிறோம். அங்கே சில விவரங்கள் கேட்க வேண்டியிருக்கும். செலான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதில் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப்ஸ், நவுன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். That is the main aim of this channel. I welcome you to this channel, Sen Talks Plus. ஒரு பேங்க்கில் சில விவரங்கள் கேட்க வேண்டியிருக்கு. ஒருத்தட்ட நம்ம கேட்குறோம், எனக்கு சில விவரங்கள் வேணும், சில டீட்டெயில்ஸ் வேணும். ஐ வாண்ட் சம் டீட்டெயில்ஸ். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஐ வாண்ட் சம் டீட்டெயில்ஸ். இந்த வாண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீடு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீடு அப்படின்னா தேவை. எனக்கு சில விவரங்கள் தேவை. ஐ வாண்ட் டு மீட் தி பிரான்ச் மேனேஜர். நான் கிளை மேலாளரை சந்திக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு மீட். ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் தி பிரான்ச் மேனேஜர். குட் யூ கிவ் மீ எ ஃபார்ம் டு டேக் எ டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும், ஒரு ஃபார்ம் கொடுக்க முடியுமா? இந்த குட் யூ அப்படிங்கிறது ரெக்வெஸ்ட்டாக கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். குட் யூ கிவ் மீ தேட், குட் யூ கிவ் மீ எ பென். இந்த மாதிரி குட் யூ யூஸ் பண்ணோம்னா ரெஸ்பெக்டாக கேட்குறது. எனக்கு இந்த ஃபார்மில் சில டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னு தெரியல, தயவுசெய்து இது நிரப்ப உதவுங்கள், இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட். சம் ஃபீல்ட்ஸ், சில விவரங்கள். இந்த ஃபார்ம், இந்த நேம், அட்ரஸ், இந்த மாதிரி தான் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் சம் ஃபீல்ட்ஸ் இன் த ஃபார்ம், ஸோ ஐ ஹாவ் நாட் ஃபில்டு. அதனால் நான் ஃபில் பண்ணலை. ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ஃபில். இதுக்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் திஸ் மீன்? ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதியிருக்கிறேன். இஸ் திஸ் கரெக்ட்? இது கரெக்டாக? இதில் பாருங்கள், டபிள்யூஹெச் கொஸ்டினும் இருக்குது, வேர்பல் கொஸ்டினும் இருக்குது. நிறைய இடங்களில் ஹவு லாங் அப்படின்னு ஆரம்பிக்கிற கொஸ்டின் கேட்போம். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும். ஹவு லாங் இட் வுட் டேக் டு ரிசீவ் எ டிடி. ஒரு டிடி ரிசீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஐ வில் மீட் யூ ஆஃப்டர் 10 minutes. 10 நிமிஷம் கழித்து நான் உங்களை பார்க்குறேன். ஐ ஷால் வெயிட் தேர், நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். யூ ஆர் பிஸி நவ். I will meet you after 10 minutes. I shall wait there. You continue. இந்த மாதிரி அந்த சென்டென்சஸை நீங்கள் எலாபரேட் பண்ணலாம். அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வெக்காபுலரி செலக்ட் பண்ணணும். அடிக்கடி யூஸ் ஆகிற வெக்காபுலரிஸ், அதாவது வேர்ட்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். வேர்ப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறோம். We want to meet a patient. The patient name is அப்படின்னு அவருடைய நேம் சொல்கிறோம். வி வாண்ட் டு மீட் எ பேஷண்ட். நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டும். இதே கேள்வியை வேறு மாதிரி கூட கேட்கலாம். இஸ் தேர் எனி பேஷண்ட் அட்மிட்டட் நேம்டு ராஜா? ராஜான்னு இங்கே யாரும் பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்களா? இஸ் தேர் எனி பேஷண்ட் அட்மிட்டட் நேம்டு ராஜா? ஐ வாண்ட் டு மீட் எ பேஷண்ட், ஹிஸ் நேம் இஸ் ராஜா. இப்படியும் நம்ம கேட்கலாம். குட் யூ டெல் அஸ் த ரூம் நம்பர்? ரூம் நம்பரை சொல்ல முடியுமா? குட் யூ டெல் அஸ் த ரூம் நம்பர்? வாட் இஸ் த ரூம் நம்பர்? எப்படியும் கேட்கலாம். டாக்டர் ஆஸ்க்ட் அஸ் டு மீட் டுடே. டாக்டர் இன்றைக்கி எங்களை சந்திக்க வர சொல்லியிருக்கிறார், மீட் பண்ண சொல்லியிருக்கிறார். வி கேம் எ வீக் பிஃபோர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம். இது பாஸ்ட் டென்ஸ். ரெஜிஸ்டர் மை நேம். என்னோடய பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. இது ஒரு சென்டென்ஸ் வேர்பில் ஆரம்பிக்குது பாருங்கள். ரெஜிஸ்டர் அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிக்கிறது. ஸோ இம்பரேட்டிவ் டைப் சென்டென்சஸ். ஐ வாண்ட் டு கன்சல்ட் எ ஜென்ரல் ஃபிசிஷியன். நான் பொது மருத்துவரிடம் ஆலோசனை பெற விரும்புகிறேன். ஹூம் டு யூ ரெஃபர்? யாரை நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க? யாரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க? ஹூம் டு யூ ரெஃபர். இந்த ஹூம் அப்படிங்கிறது யாரை அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் மை வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்? ஹவு லாங் இட் வில் டேக் டு மீட் த டாக்டர்? டாக்டரை பார்க்குறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? வாட் இஸ் மை வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்? இதெல்லாம் கேஷுவலாக நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்குற கேள்விகள். ஐ ஹாவ் அ டவுட் இன் தி ப்ரிஸ்கிரிப்ஷன். ஐ வாண்ட் டு மீட் த டாக்டர் அகெயின். எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு டவுட் இருக்குது, நான் மறுபடியும் டாக்டரை பார்க்கணும். த மெடிசன் மென்ஷன்டு இன் தி ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் அவைலபிள். இதில் பாருங்கள், இந்த மெடிசன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், மென்ஷன்டு இன் தி ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பார்ட். இஸ் நாட் அவைலபிள். த மெடிசன் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, அதை மென்ஷன்டு இன் த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஃப்ரேஸஸ் ஆட் ஆகிருக்கு. ஐ வாண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். ப்ரிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த மருந்து இல்லை, இதுக்கு பதிலாக வேறு என்ன மருந்து
நான் எடுத்துக்கலாம். ரூம் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். we have booked a double bedroom. நாங்கள் டபுள் பெட்ரூம் ஒன்று புக் பண்ணியிருக்கிறோம். which room you have allotted for us? எந்த ரூம் எங்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்க? which room you have allotted for us? is there any air conditioned room available? air conditioned room கிடைக்குமா? அவைலபிளாக இருக்கா? is there any air conditioned room available? இந்த கொஸ்டின் வேர்பல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சென்டென்ஸ். செகண்ட் ஒன் WH டைப் கொஸ்டின், which room you have allotted for us? we will check out tomorrow evening. இந்த செக் அவுட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் முக்கியமான ஃப்ரேஸ், ஹோட்டலில் யூஸ் பண்ணுற முக்கியமான ஃப்ரேஸ். அதாவது என்னைக்கு வர்றோம், என்னைக்கு போகிறோம், ரூம் என்னைக்கு காலி பண்ணுறோம், அந்த மாதிரி. செக்இன், செக் அவுட், இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு ஃப்ரேசஸ் இருக்குது. இந்த செக்இன் செக் அவுட் அப்படிங்கிறது காமனாக யூஸ் ஆகிற, ஹோட்டல்ஸில் யூஸ் ஆகிற ஃப்ரேஸ். we will check out tomorrow evening. is it possible to extend our stay? இதை நாளைக்கு வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? is it possible? may I know the Wi-Fi password? Wi-Fi password நான் தெரிஞ்சுக்கலாமா? may I know ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. could you arrange a cab to visit the tourist places? டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணணும், ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? could you arrange a cab to visit the tourist places? do you have train ticket booking facility? இங்கே நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், அந்த ஃபெசிலிட்டி இங்கே இருக்கா? ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற ஃபெசிலிட்டி. இந்த இடத்துல புக்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது நவுன் ஃபார்ம் மாதிரி, ஜெரன் மாதிரி. do you have train ticket booking facility? ரூமில் தங்குறதுக்கு சார்ஜ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், டாரிஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எஜுகேஷன் சைடு ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பணம் கட்டுறதுக்கு நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே ஹோட்டலில் டாரிஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த டாரிஃப் ஆஃப் டபுள் பெட்ரூம்? இஸ் தேர் எனி ட்ராவல் ஏஜென்ட்? ஐ வாண்ட் டு புக் டிக்கெட்ஸ். ட்ராவல் ஏஜென்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இஸ் தேர் எனி ட்ராவல் ஏஜென்ட்ஸ்? ஐ வாண்ட் டு புக் டிக்கெட்ஸ், நான் டிக்கெட் புக் பண்ணணும். கேன் யூ அரேஞ்ச் எ டூரிஸ்ட் கைட் ஃபார் அஸ்? இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடை அரேஞ்ச் பண்ண முடியுமா? கேன் யூ அரேஞ்ச் எ டூரிஸ்ட் கைட் ஃபார் அஸ்? வி ஆர் நியூ டு திஸ் பிளேஸ். நாங்கள் இந்த இடத்துக்கு புதுசு. வாட் இஸ் த ட்ராவலிங் டைம் டு ரீச் த டெம்பிள்? கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வாட் இஸ் த ட்ராவலிங் டைம் டு ரீச் த டெம்பிள்? இதெல்லாம் காமனாக கேட்குற கேள்விகள். ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு தேவைப்படுற வெக்காபுலரி நீங்கள் என்ரிச் பண்ணிக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துக்கு உண்டான வேர்ட்ஸை, பர்டிகுலர் வேர்ட்ஸை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். டாரிஃப் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.